எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அக்ருதி அப்படிங்கிறவங்க வந்து சாட்டர்டே அன்னைக்கு லோதி காலனியில் அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் இறந்து கிடந்திருக்காங்க. அதனால் வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டவுரி கேஸ் அப்படிங்கிற அந்த இதில் க்ரூயல்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. அக்ருதி வந்து டெல்லியில் வந்து சத்திரப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஃபேர்மில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. 2021 அக்ருதியோட அப்பா அசோக் சுதார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கான்ட்ராக்டராக இருந்திருக்காரு. சிவில் கான்ட்ராக்டராக இருந்திருக்காரு. அவர் வந்து ப்ரொலாங்டு அந்த இல்னஸ்னால் அவர் இறந்தும் போயிட்டார். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரதரும் இருந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ தான் பிகாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா அனு அப்படின்னு சொல்லி அவங்களும் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவங்க தான் பெரியவங்க அப்படிங்கிறதுனால ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த 24 இயர்ஸில் வந்து இவங்க வேலையில் வந்து ஜாயின் பண்ணி வீட்டுக்கு வந்து மெயின் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து ரெகுலராக பணமும் அனுப்பிட்டு இருந்திருக்காங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை பளு இருந்தாலும் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க அங்கிள், அந்த பொண்ணோட அங்கிள் மனஞ்சய் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. அவங்க வந்து என்ன ஆசைப்பட்டாங்கன்னா, அவங்க செட்டில் ஆகிறக்கு முன்னாடி அவங்க அம்மாவையும் அவங்க பிரதரையும் வந்து ஒரு நல்லா செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு எய்மாக இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. டைமில் தான் வந்து அவங்க ரீகனெக்ட் ஆகியிருக்காங்க அவங்களுடைய ஃபார்மர் ஸ்கூல்மேட்டோட அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்திருக்கு. கான்டாக்டை ரெனியூவும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது. இவங்க வந்து அந்த அவங்க வந்து அந்த ஆர்எஸ்2 அப்படிங்கிறவங்களோட வந்து அவங்க தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் டேஸ்லேயே 3 பேருமே வந்து நிறைய டைமை வந்து ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. கிருத்தியும் ஆர்எஸ்2 அவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க 3 இயர்ஸ் முன்னாடியே, அதாவது April 24 அந்த இதுலேருந்தே அப்படிங்கிறதும் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அப்புறம் மேரேஜும் ஆயிருக்கு. அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ஜாபுக்கு பற்றி வந்து பல டைமில் வந்து சண்டைகள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. டவுரி ஹராஸ்மெண்ட்டும் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது வேலையை பற்றி ப்ராப்ளம் வந்தவுடனே அந்த பொண்ணு வந்து ஈவென்ச்சுவலாக வந்து வேலையை விட்டுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலாகவும் அப்யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத வந்து அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஜூலை 4 அவங்க இறந்து கிடந்திருக்காங்க. அதாவது பள்ளிக்காக்குனி அப்படிங்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க இறந்த நிலையில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு யாரையுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு கிரே 3 ஸ்டோரி பில்டிங். அதை வந்து அவங்க அதை விசிட் பண்ணதே கிடையாது அந்த பில்டிங்கு, அந்த இடத்துக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. டைம் பேஸில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3வது ஃப்ளோர்லேருந்து அவங்க வந்து குதித்து உயிரை தானே மாய்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர் சொன்னதை வந்து இவங்க பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அலிஜடாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டவுரி ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அந்த ஹஸ்பண்ட்னாலையும் அவங்க இன்லாஸ்னாலையும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த ஆர்எஸ்2 அப்படிங்கிற அந்த பையன் மேலே வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அந்த க்ரூயல்ட்டி டவுரி ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் வந்து கேஸும் போட்டு அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. பொண்ணோட டெத்தை தொடர்ந்து அந்த ஃபேமிலி என்ன வந்து ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்ட்ரெயின் இருந்தது ஃப்ரம் த பிகினிங்கில் இருந்தே அப்படிங்கிற ஒரு கிளைமையும் வச்சுருக்காங்க. வந்து அவங்க அம்மா அனுகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பையன் வந்து ஆர்எஸ்2 பற்றி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவனுடைய ஜென்ரல் பிஹேவியர் பற்றிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அக்ருதியோட அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விருப்பம் இல்லை இந்த மாதிரி வந்து ஆர்எஸ்2 பண்ணி மேரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்கன்னு எஃப்ஐஆரில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனாலும் வந்து அவனுக்கு வந்து அந்த பொண்ணு செய்கிற வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து அதுவும் தெரிய வந்திருக்கு. அதையும் மீறி திருமணம் வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கிருத்தியோட அங்கிள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பொண்ணு வந்து கல்யாணமாகி 2 மந்த்ஸ்லேயே வந்து வேலையை விட்டுட்டா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவனுக்கு வந்து அது பிடிக்கல அப்படிங்கிறதுனால வேலையை விட்டுட்டா அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு மனஞ்சய் அப்படிங்கிறவர். திரும்பி போய் எதோ வேலைக்கு போகலாம் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து பிளான் போட்டிருக்கா. பட் ஆனால் வந்து ஏன்னா வந்து வேறு யாரும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்களுக்கு கிடையாது. இந்த அக்ருதி தான் வந்து சப்போர்ட் அவங்க அம்மா அனுவுக்கும் அவங்க பிரதருக்கும் அது வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அதை போகணுங்கிற மாதிரி
இன்னும் என்ன பண்ணியிருக்கான்னா வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கும் தம்பிக்கும் வந்து 5000 கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கா. இது வந்து தெரிஞ்சும் அவன் வந்து வேலையை விடு அப்படின்னு வந்து ரொம்ப வந்து ப்ரெஷரை போட்டிருக்கான் இந்த அரெஸ்ட்டும். அப்புறம் அதுவும் இல்லாமல் அது தெரிஞ்சும் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அந்த பொண்ணு வீட்டில் என்னன்னு தெரிஞ்சும் அவன் வந்து டவுரி வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயமும் இப்போ வந்திருக்கு. லேக் ருபீஸும் அப்புறம் வந்து காரும் வந்து அவன் டிமாண்ட் பண்ணியிருக்கான். அவனோட அங்கிள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பையனுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் ஜாபு கிடையாது, அவன் வந்து ரொம்ப அசால்ட் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லி அங்கிள் அப்புறம் ஃபேமிலி அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த இனிஷியல் இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ஆரம்பித்ததே வந்து இந்த அக்ருத்தியோட ஜாபுனால தான் அப்படிங்கிறத வந்து அவங்க அம்மா வந்து எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்காங்க. எஃப்ஐஆரில் இன்னொன்று என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜூன் 17 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாக்கிட்ட என்ன சொல்லியிருக்குன்னா, என்னை வந்து பெல்ட்டால் அடித்தான், அதாவது அரெஸ்ட்டு. ஏன்னா அவன் ஃபோன் பண்ணியிருக்கான், நான் அட்டன் பண்ணலை அப்படிங்கிறதுனால வந்து சைலண்ட் மோடில் இருந்திருக்கு. அதனால் வந்து அவன் சஸ்பெக்ட் பண்ணியிருக்கான், நான் இன்னொருத்தரோட அஃபேரில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி என்னை போட்டு அடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கு. 29 திரும்பி வந்து அந்த பொண்ணு வந்து அடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஜூன் 3 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஜூலை 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அர்ஸ்தூஸோட ஃபாதர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பையன்கிட்ட வந்து நீ இந்த மாதிரி பண்ணுறது வந்து டிப்ரெஸ் ஆகுது என்னோடய டாட்டருக்கு, இந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அந்த அவரையுமே வந்து அவன் அப்யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையுமே வந்து இவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அனு அப்படிங்கிறவங்க அவங்க அம்மா, அக்ருத்தியோட அம்மா. பொண்ணு வந்து திரும்பி ஜூலை 4 வந்து ஃபோன் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இந்த பொண்ணு ரீஜாயின் பண்ணுறேன் ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து பார்ட்டி அந்த வேலை பார்க்க போகிற இடத்துக்கு வந்து இருக்கிற கொலீக்ஸ்க்கு பார்ட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. அன்றைக்கி வேலைக்கு போன அன்றைக்கி வந்து என்னென்னா, நான் 6 மணிக்கு வந்து அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கு, நான் வேலையை விட்டு இப்போ கிளம்பிட்டேம்மா, நான் இன்லாவிஸ் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறதையும் அந்த பொண்ணு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. 8 பிஎம்க்கு என்னென்னா, அந்த அக்ருத்தியோட அம்மாவுக்கு வந்து ஃபோன் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன கிளைம் பண்ணியிருக்கான்னா, அந்த பொண்ணு வந்து ஒன்று எங்கேயாவது போயிருக்கணும், ஓடி போயிருக்கணும், இல்லாட்டி அவங்க அம்மா வீட்டில் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து கிளைம் பண்ணியிருக்கான். இந்த அக்ருத்தியோட அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. கிளாக்கா அனுவோட அம்மா அனு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்ருத்தியோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நீ ஃபோன் பண்ணு அக்ருத்திக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஃபோன் பண்ணப்போ அக்ருத்தி ஃபோன் அட்டன் பண்ணல, ஒரு போலீஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. இன்னொரு இடத்துல அந்த இன்னொரு எண்ட்லேருந்து அவங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அப்போ போனதுக்கப்புறம் தான் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த லோதி காலனியில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் நீரஜ்குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஃபோன் பண்ணியிருந்திருக்காரு. இந்த மாதிரி வந்து அந்த அக்ருத்தியோட பாடி இருந்திருக்கு, அதை வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் இழுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆனப்போ அங்கே மேலே வந்து அவங்க இந்த பொண்ணோட துப்பட்டா, ஹேண்ட்பேக், ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. அதை வச்சு தான் வந்து அவங்க வந்து சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு குதிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, குதிச்சு தன்னை தான் உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க சந்தேகிச்சிருக்காங்க. பொண்ணு வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து எடுத்துகிட்டு போகப்பட்டிருக்காங்க. பட் ஆன் அரைவல்லையே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி டவுரி ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள முதல்ல வந்து இது ப்ரிசனுக்குள்ளே தள்ளணும். நம்ம உயிரை மாய்ச்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்டு ஒரு கோழைத்தனமான ஒரு விஷயம். அவங்க தான் பாவம் வந்து ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இது ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு, அவரும் அப்பாவும் இல்லை, உயிர் வந்து ரொம்ப வந்து இல்னஸ்னால் இறந்துட்டார். அந்த பொண்ணு ரொம்ப வந்து விரும்பிச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு. பட் இந்த தவிர்க்க முடியாத இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை எடுத்திருக்கு. இந்த மாதிரி வந்து ஏதாவது எண்ணங்கள் வருது அப்படின்னா வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இறந்த அந்த பொண்ணுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.